எனது அருமை தமிழக வெற்றி கழக தோழர்களே, நான் மாநாட்டில் ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்னேன். அதே தான் இங்க நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். இந்த மண் பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான மண், சகோதரத்துவ மண், சமய நல்லிணக்கத்தை பேணும் சமூக நீதிக்கான மண். இதை நம்ம பாதுகாத்தே தீரணும். உங்க எல்லாரையும் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து பல பகுதிகளில் இருந்து வர செய்திகள் கேட்கும் போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு. சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கிறதாவே தெரியல. அதுக்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம். இந்த நிலைமை மாறணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி, இங்க உண்மையான மக்களாட்சி மலரணும். அது வரணும்னா இவங்கள மாத்தணும். அதுக்கு என்ன வழி? அதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க, அவங்களோட பேசுங்க, ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க, அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க, அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிந்து பாருங்க. ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட இரட்டை போர் யானை வாகை மலர் கொடி தானா பறக்கும், தானா பறக்கும். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க.